அருளை உருவான மகாலட்சுமி திருக்கருணையாலே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் போயிட்டு அம்மன் மேலே சாத்தின எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறீங்க. இது தப்பா ரைட்டா அப்படின்னா மிக மிக தப்பு, மிக மிக தப்பு. நான் பார்க்குறேன், நம்ம அம்மன் கோயிலுக்கு அமாவாசைக்கு போய் பார்த்தா ஒருத்தர் மேலே அம்மன் மேலே போட்டிருந்த எலுமிச்சை பழம் 108 எலுமிச்சை பழம் மாலை எடுத்து அவர் மேலே போட்டுக்கிறாங்க. அவரும் அப்படி வச்சுக்கின்னு அப்படி சுற்றின்னு வராரு, பெரிய கிரீடம் மாதிரி. அது அவ்வளோவும் உங்களுக்கு கெட்டதை விளைவிக்கும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், அதை பார்த்ததுனால சொல்கிறேன். எப்படியெல்லாம் அம்மனுக்கு போட்ட அம்மனுக்கு சாத்திய 108 எலுமிச்சை பழத்தை உங்கள் மேலே போட்டாங்கன்னு வச்சுங்க, போட விடாதீங்க. அது அப்படியே நெகட்டிவ் எனர்ஜிலாம் உங்களுக்கு வந்துடும். லெமன் எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும். லெமனை வந்து உங்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடியது தான் லெமன். அந்த லெமனை நீங்கள் ஒரு குண்டூசி போட்டு குத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அது ஊனமாயிடும். ஊனமான அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் வைத்து கொண்டால் உங்களுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் ஊனமாக நடக்கும். இது யாருக்கும் தெரியல, இது சொல்றதுக்கு யாரும் இல்லை. நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன். இப்போ கரெக்டாக நான் கண்டுபிடிச்சதுனால சொல்கிறேன். வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு பாருங்க, வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு அமாவாசை அந்த மாலையை போடுறாங்க. போடக்கூடாது யார் சொல்கிறது? நம்ம தான் சொல்லணும். போடாதீங்க. அந்த மாலை விற்கிறாங்களா, இங்கே வாங்காதீங்க. நீங்கள் வாங்குறதுனால தான் அவங்க ஒவ்வொரு எலுமிச்சை பழத்தையும் டேமேஜ் பண்ணி அது உள்ளே குத்தும் போதே அது என்ன வருது, சொத்து போயிடுது. செத்து போன எலுமிச்சை பழத்தை வாங்கின்னு வந்து உங்கள் வீட்டில் வச்சா என்ன நடக்கும்? கெட்டது தான் நடக்கும். எப்போ லெமனை நீங்கள் உள்ளே குத்துத்தீங்களோ அது ஃபங்கஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றலை தான் அது தரும். நம்ம இது இருக்கு பாருங்க, மலையனூர் அம்மன் கோயில், அங்கேயும் அப்படிதான். மலையனூர் அம்மன் கோயில்லையும் லெமனை அந்த எலுமிச்சை பழத்தை 108 54 கோத்து மாட்டி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் சின்ன எலுமிச்சை பழத்தை நாம் தெய்வ ஆற்றலை ஈர்க்கக்கூடியதாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதை என்ன பண்ணுறோம், நம்ம குச்சி விட்டு அதான் ஊசியை குத்தி மாட்டினீங்கன்னா அந்த எலுமிச்சை ஊனமாயிடும். ஊனமான பொருளை நீ உன் இல்லத்தில் வைத்தால் உனக்கு நல்லது நடக்காது. என் வாயில சொல்கிறேன், இது உண்மை. நிறைய பேர் நல்ல கோடீஸ்வரனாக இருப்பான், கொஞ்சம் அண்ணான்னு பார்த்தா இது அம்மன் கோயிலுக்கு போனேன், ஏன் வாங்கின்னு வந்தேன், இந்த மாதிரி காரில் மாட்டி வச்சேன், வீட்டு வீட்டில் வாசப்படியில் மாட்டி வைக்கிறாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு பலதரப்பட்ட வியாதிகளையும் ஆக்சிடென்ட்டும் வரும். காரில் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, எலுமிச்சை பழத்தை ஆக்சிடென்ட்டே நடக்கும். நீங்களே உங்களுக்கு சூனியை வச்சுக்கிற மாதிரி. அதனால் ஒரு 54 பழம் 108 பழம் அப்படியே கையில் கொடுங்க. இந்த லெமனை கையில் கொடுத்து கையில் வாங்குங்க. அம்மன் மடியில் வைங்க, அம்மா பாதத்தில் வைங்க. பெரியபாளையம் அங்கே பாருங்க, லெமனை போட்டு நாஸ்தி பண்ணுறாங்க. ஆடி மாதம் ஆச்சுன்னா பயங்கர லெமனை போட்டு அங்கே வேஸ்ட் பண்ணி நிற்கிறீங்க. அந்த லெமன் என்பது அவ்வளோ எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அந்த எலுமிச்சை பழத்தை யார் ஒருவர் நல்லதுக்கு யூஸ் பண்ணாமல் கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் பலதரப்பட்ட துன்பங்கள் வரும். இதை சத்தியமாக நான் சொல்கிறேன். இது நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை வாங்காமல் விட்டுருங்க. கடையில் கோத்து அப்படியே சாரசாரியாக கோத்து வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நான் நெகட்டிவ். எனவே இந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தும் பொழுது அதில் குச்சால் சொருவி இல்லை இதோ ஒரு ஊசியால் சொருவி 108 மாலை அப்படிலாம் போடாதீங்க. எலுமிச்சை பழத்தை என்ன செய்யணும், வாங்கி போய் ஒரு 10 பழம் 20 பழம் 30 பழம் 40 பழம் வாங்கி போய் கையில் கொடுத்து வாங்கிட்டு வரணும். அம்மா மடியிலையோ இல்லை கால்லையோ வச்சு அங்கேயே எடுத்துன்னு வந்தீங்கன்னா அதில் எனர்ஜி வந்துடும். அந்த எனர்ஜி நீங்கள் காய வச்சு நிறைய யூஸ் பண்ணலாம். எனவே இந்த தவறை தெரிந்தும் செய்திடார்கள், உங்களுக்கு ஆபத்து வரும். அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.